பதிவுத்துறையில் இன்னைக்கு பெண்கள் பேரில் வந்து சொத்து பதிவு செய்யும்போது, அதுவும் 10 லட்சத்துக்குள்ள சொத்து பதிவு செய்யும்போது ஒரு விழுக்காடு வந்து கட்டணத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி தளர்வு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய சொந்த உழைப்பை கொண்டு ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கான சொத்து வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து 9 விழுக்காடு கட்ட வேண்டியது இருக்கு. 7 பத்திரமும் ஒரு 2 பதிவு கட்டணமும் வந்து 7 விழுக்காடு கட்ட வேண்டியது இருக்கு. அந்த வகையில் ஒரு 5 லட்ச ரூபாயில 7 5 35,000 ஏறக்குறைய 35,000 ரூபாய் இதுவும் ஒரு 10,000 ரூபாய் மொத்தம் சேர்த்து 45,000 ரூபாய் வந்து அவங்க கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ அந்த 45,000 ரூபாயில் வந்து அவங்க வந்து அந்த ஒரு விழுக்காடு குறையிறாங்க. இப்போ 8 விழுக்காடு மட்டும் போதுனாங்க, 8 5 40 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40,000 ரூபாய் மட்டும் கட்டினா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த 5,000 ரூபாய்ன்றது அவங்களுக்கு அவங்களோட செலவில் ஒரு சின்ன விஷயம் குறையன்னு வச்சுங்களேன். அதில் எந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றதும் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாவே வந்து வழக்கம் போல் கட்ட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு சின்ன நன்மையும் பெண்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்குறவங்க அந்த பணத்தை வந்து தன்னுடைய மகள் பெயரிலையோ, தன் வீட்டில் இருக்க இன்னொரு தன்னுடைய அம்மா பெயரில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்களை. ஏன்னா அதில் இப்படி பண்ணும்போது வந்து ஒரு சில கொஞ்சம் தொகை வந்து குறையுது அப்படின்றதுனால. ஆனால் இதனால் வந்து பெரிய முன்னேற்றம் வராது. ஆனாலும் பெண்கள் பேரில் சொத்துக்கள் இப்போ பரிமாற்றம் செய்வதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சமூக அந்தஸ்தும் கொஞ்சம் கூடும், குடும்பத்தில் கொஞ்சம் மதிப்பும் கூடும். ஏன்னா அவங்க பேரில் சொத்துக்கள் மாறும்போது இதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு முன்னுரிமை இருக்கணும், கல்வி இருக்கணும், முக்கியமாக பாதுகாப்பு இருக்கணும். பெண்களுடைய பாதுகாப்பு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், பார்த்துட்டு இருக்கிறோம் சில வருஷமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்காங்கே பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்புன்னு சொல்லிட்டு தினமும் ஊடகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய போதை தான். இது எல்லா வகையில் இருக்குது. இன்றைக்கி கஞ்சா வந்திருக்குது. அரசாங்கமே சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க தெருவோரமெல்லாம். இப்போ இந்த சாராயத்துக்குள்ளே போயிட்டாலே வந்து இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இப்போது நான் வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் விவாகரத்து வழக்குகள் பார்த்துட்ருக்கிறேன். இந்த விவாகரத்து வழக்குகள் எடுத்தாலே 10 வழக்குகளில் 7 வழக்கு வந்து பிரச்சனையை வந்து சாராயம் மட்டும்தான் இருக்குது. இளம் விதவைகள் தமிழ்நாட்டிலே அதிகம்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய பிரமுகர் கூட சொல்லியிருக்கிறாங்க ஆளுங்கட்சியில். ஆனால் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்ன, அது காரணம் வந்து சாராயம்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. இல்லை இது சாராயம்னு சொல்லக்கூடாது, மதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மதுன்னு வேணால் சொல்கிறான் மாற்றி. ஏன்னா எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சாராயம்னே சொல்லுவோம். இப்போ அப்படி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த இளம் விதவைகளை குறைக்கணும், பெண்கள் வந்து கொஞ்சம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், விவாகரத்து வந்து குறையணும், இந்த விவாகரத்து சதவீதம் குறையணும் அப்படின்னா இந்த சாராயம் விற்கிறத கட்டுப்படுத்தினாலே வந்து பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும், வேலை வாய்ப்புகள் தரணும். அப்படி பெண்கள் அதிகமாக வேலை வாய்ப்பு வைக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து மின்சாரத்தில் சலுகை, மற்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த லோன் கொடுக்குறதுலேருந்து நிறைய சலுகைகள் தரப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த மாதிரி அனுபவிச்சா பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இங்கே தூய்மை பணியாளர்கள் வந்து பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து தமிழ்நாடு அரசே வந்து இந்த தொகைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களில் முன்னெடுத்தா இதில் வந்து பெரிய அளவு வந்து பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து இப்போ இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காம இதுவும் ஒரு சின்ன நல்ல விஷயமா எடுத்துப்போம். ஏதோ ஒரு வகையில் வந்து பெண்கள் பேரில் சொத்து மாற்றிக்கிறதுக்கு, சொத்து வந்து பதிவு செய்கிறதுக்கு இது பயன்படும் அப்படி என்றால் மகிழ்ச்சி, வரவேற்கும். ஆனால் உண்மையிலே பெண்களுக்கான முன்னேற்றம் வந்து இதனால் மட்டுமே கிடைக்காது. தமிழ்நாடு முழுக்க மது ஒழிக்கப்படணும். அதுவும் இல்லாமல் இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சீர்படுத்தப்படணும். அதன் மூலியம் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் பெண்களுக்கான முன்னேற்றம் இருக்கும், நிரந்தர முன்னேற்றமாக இருக்கும். அரசு இதை பரிசீலனை செஞ்சு சட்டம் ஒழுங்கு சீர்கொண்டு வரணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கண்ட இடங்களில் சாராயம் விற்கிறது, சாலை ஓரத்தில் சாராய கடைகளை அதிகப்படுத்தி விற்கிறது, எந்த இடத்துல நினச்சாலும் பஜாரில் திறக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு அதை ஒரு ஒழுங்குபடுத்தி பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்கள் செயல்பாடு. அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் செய்தோம். அதெல்லாம் செஞ்சால் உண்மையிலே பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நன்றி நண்பர்களே. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.